Welcome back to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NEET 2026ல current electricity chapterல கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். இது ஈஸி क्वेश्चन. இது வந்து நம்ம Wheatstone's bridgeோட balancing condition வச்சு நம்ம படிக்க போறது. So current electricity. இப்போ क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா ஒரு 4 ohm resistor இருக்கு or resistance இருக்கு. அது ஒரு ஸ்கொயர் ரூப் ஆட்டம் நம்ம வந்து ABCD ன்னு ஃபார்ம் பண்ணிருக்கோம். அப்ப 4 ohm resistance அப்ப length L ன்னு எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் அப் ஆகும்போது length ஈக்குவலா டிவைட் ஆகுமா? ஏன்னா ஸ்கொயருக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப Lங்கிறது L/4 ஈச்சா மாறும். அப்ப அதோட ரெசிஸ்டன்ஸும் என்னவாகும்? R/4 குறையும். ஒவ்வொரு பர்டிகுலர் செக்மெண்ட்டும் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் மொத்த ரெசிஸ்டன்ஸ்ல 1/4 தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஏன் resistance and length are directly proportional. அப்ப எனக்கு length வந்து for each side is equal to 1 ohm. R is equal to 1 ohm for each side of the square. For each side of the square. அப்ப நான் இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? ஒரு 1 ohm, 1 ohm, 1 ohm, இங்க ஒரு 1 ohm. சரியா? இப்போ B and D க்கு நடுவுல டயகனலுக்கா ஒரு 2 ohm கனெக்ட் பண்றோம். இப்ப கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चन என்ன? இப்போ வாட் இஸ் த கரண்ட் இன் தி சர்க்யூட்? பேட்டரி வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சர்க்யூட் பாத்தீங்கனாலே தெரியும். நான் இது அப்படியே நான் வந்து கொஞ்சம் ஆங்கிள் நான் ரொட்டேட் பண்றேன். நமக்கு Wheatstone's bridge கண்டிஷன் கிடைக்கும். Wheatstone's bridgeோட டயகிராம் கிடைக்குமா? Wheatstone bridgeோட பேலன்சிங் கண்டிஷன் இதுக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். சோ பேலன்சிங் கண்டிஷனை பார்க்க போறோம். சோ எப்படி நான் ஸ்லைட்டா ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி நான் கொண்டு வரேன். இந்த மாதிரி கொண்டு வர. இப்ப சென்டர்ல எனக்கு 2 ohm, மத்தது எல்லாமே 1 ohm, 1 ohm, 1 ohm, 1 ohm. சரியா? இந்த end வந்து A connected to positive terminal, இந்த end connected to negative terminal of the battery. அப்ப இது A, இது C. அப்ப மேல இருக்கிறது B, கீழ இருக்கிறது D. இப்ப Wheatstone's bridge condition படி எனக்கு potential at B and D சேமா இருந்தா current through 2 ohm வந்து 0வா இருக்கும். அதுதான் பேலன்சிங் பிரிட்ஜ் கண்டிஷன். சோ பேலன்சிங் கண்டிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ. தட் இஸ் இது R1 இது R2 ன்னு எடுத்துக்கோங்க. இது R3 R4 ன்னு எடுத்துக்கணும். சோ இந்த ரெண்டு ரெசிஸ்டரோட ரேஷியோ R1/R2 equals R3/R4. அப்ப 1/1 equals 1/1. So the given particular circuit is balanced. அப்ப எனக்கு potential at A and D will be same. So current through 2 ohm resistor is 0. அப்ப எனக்கு இந்த 2 ohm resistor இருக்காது. சோ நான் அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப current எனக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? சோ பேட்டரியில இருந்து நான் டிரா பண்ணக்கூடிய current ரெண்டு பிரான்ச்சா ஸ்ப்ளிட் ஆகும். அப்ப R1 and R3 வழியா சேம் current, R2 and R4 வழியா சேம் current. R1 and R2 ரெண்டும் 1 ohm. அப்ப 2 ohm வந்து மேல கனெக்ட் ஆயிருக்கு. So 2 ohm is connected in series. கீழ another 2 ohm is connected in series. ரெண்டும் வேற வேற current. அப்ப they are connected in parallel. அப்ப RP formula என்ன? R1 R2 divided by R1 plus R2. So 2 into 2 divided by 2 plus 2 which is equal to 1 ohm. அப்ப current என்ன? I equals total voltage by total resistance 2 divided by 1 which is equal to 2 amps. That's it. அப்ப இந்த ஆன்சர் பார்த்தறலாம். So கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல 2 amps நமக்கு கிடைச்சாச்சு. So again easy question. So only thing நம்ம Wheatstone ஓட balancing bridge condition தெரிஞ்சா போதும். அதுக்கு அப்புறம் basic formula. Okay, thank you.